தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொழிவாழ் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே. நல்லொளி பாய்ச்சும் இறைவனே, நீ ஞாலமெல்லாம் இருள் நீங்கிடவே நாடுகள் வீடுகள் எங்கனுமே நலம் பல பொழிவே. நல் தேவா நற்கருணை வாழ்நாயகனே, அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே
மதுரை உயர் மறைமாவட்டம், தேனி மறைவட்டம், போடிநாயக்கனூர் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த நற்கருணை ஆராதனையில் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்குமாறு, பக்தியோடு பங்கெடுத்து இறையாசிர் பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். நம் ஆண்டவர் நற்கருணையிலேயே நமக்கு இன்றுமாய் பிரசன்னமாய் இருக்கிறார். இந்த நற்கருணை பிரசன்னம் இரக்கத்தை தரக்கூடிய பிரசன்னம். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் இரக்கத்தின் ஊற்றாக இந்த நற்கருணை வடிவிலே நம்மை தேடி வரக்கூடிய இறைவன் அந்த இரக்கத்தை இன்னும் அதிகமாய் நம்மில் ஆழமாய் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தர இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக நம்மை தேடி வருகிறார். இந்த நற்கருணை நாதர் உணவின் வடிவிலே நாம் பங்கெடுக்கக்கூடிய திருப்பலிகளில் ஆன்மீக உணவாக நமது உள்ளத்தில் வரக்கூடிய இறைவனாக இருக்கிறார். அவரை நாம் போற்றி ஆராதிக்கக்கூடிய நேரம் இது. நம்முடைய வாழ்வில் அவர் முன்பாக நாம் வைக்க பெற்றோம் என்றால், அவர் முன்பாக நாம் வெறும் தூசு என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பாடல் வழிகளை தியானிப்போம். திருப்பாடல்கள் 103 இவ்வாறு சொல்கிறது: ஆண்டவர் முன்பாக நாம் வெறும் புல்லும் தூசுமே. ஆக நாம் தூசாக இருந்தாலும், அவர் முன்பாக புல்லாக இருந்தாலும் இறைவன் நம்மை இன்னும் இரக்கத்தோடு கண்ணோக்குகிறார். அத்தகைய இரக்கத்தின் ஆண்டவரை நாம் இந்த பாடல்கள் மூலமாக அவரை போற்றி ஆராதிப்போம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நம் ஆண்டவர் நன்மை தனம் அனைத்திற்கும் முற்றான இறைவர். நம் வாழ்நாள் அனைத்துமே ஆண்டவருடைய அந்த நன்மை செயல்களால் நிறைந்து காணப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த குறுக்கீட்டின் வழியாக அவருடைய இறை அனுபவத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த இறை அனுபவத்தை, அவர் செய்த நல்ல செயல்களை நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை தியானித்து நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இப்படிப்பட்ட இறைவன் நம்மை இன்னுமாய் அதிகமாய் அன்பு செய்கிறார். நம் குற்றங்களை மன்னிக்கிறார். நாம் செய்த எல்லா விதமான தவறுகளை மன்னிக்கிறார். நாம் எவ்வளவுதான் அவரை விட்டு விலகிச் சென்றாலும், நாம் எவ்வளவுதான் அவரை விட்டு பிரிந்து சென்றாலும், வேண்டாம் என ஒதுக்கிவிட்டாலும், இறைவன் நம்மை அவருடைய பிள்ளையாகவே பார்த்து நம்மை ஒவ்வொரு நாளும் தாய் போல தேற்றி நம்மை அரவணைத்து வருகிறார். இப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் என்னென்ன நேரங்களிலெல்லாம் அவரை உதாசனப்படுத்தியிருக்கிறோம், என்னென்ன நேரங்களிலெல்லாம் அவரை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறோம் என்று தியானிப்போம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 நாம் வாசிக்கும்போது காணாமற் போன மகன் உவமையை நாம் வாசிக்கிறோம். இந்த காணாமற் போன மகன் என்ன செய்தார்? அவர் செய்த செயல்பாடு என்ன? முதலில் உதாசனப்படுத்துகிறார். தனது தந்தையை நிராகரிக்கிறார். வேண்டாம் என நிராகரிக்கிறார். எனக்கு உரிமை வேண்டாம், தந்தை மகன் என்ற அந்த சொந்தம் வேண்டாம் என நிராகரிக்கிறார். நிராகரித்து அவருடைய எல்லா விதமான தனக்கு சொந்தமான சொத்துக்கள் தந்தையிடமிருந்து பிரித்தெடுத்து பிரிந்து செல்கிறார். ஆக பிரிந்து சென்று தனக்கு விருப்பமான எல்லா செயல்களையும் செய்ய முற்படுகிறார். அது நன்மைதனமா தீய செயலா என்பதெல்லாம் பார்க்க அவருக்கு நேரம் இல்லை. ஆக எல்லாமே அவருடைய விருப்பம். இந்த காணாமற் போன மகன் செய்த செயல்பாடு இதுதான். அவர் இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் செய்த பின்பாக அவர் எப்பொழுது தனது நிலையை உணர்ந்து கொள்கிறார் என்றால், தான் படக்கூடிய கஷ்டத்தில் இறைவனை தேடுகிறார், தந்தையை தேடுகிறார். என்னுடைய தந்தையின் அலுவலில் இருக்கக்கூடிய பணியாளருக்கு கூட இந்த நிலைமை இருக்காதே என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் தான் அவரை மனம் மாற்றுகிறது. இன்றைய நாளில் இந்த 103 திருப்பாடலை தியானித்த நாம் இறைவசனம் 14 சொல்வதைப் போல நாம் புல்லும் தூசியுமே, இப்படிப்பட்ட புல்லும் தூசியுமாக இருக்கக்கூடிய நம்மை இறைவன் கண்ணோக்குகிறார். அன்று எப்படி அந்த ஊதாரி மைந்தன் உவமையிலேயே தந்தை மகனை தேடி செல்கிறாரோ, நாம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை தேடி செல்லக்கூடிய, அவருடைய பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய, ஓடி அரவணைத்து நம்மை கட்டி தழுவி அவருடைய பிள்ளை என்ற அந்த உணர்வை எந்நாளும் வழங்கக்கூடிய அந்த இறைவனாகத்தான், இரக்கத்தின் ஆண்டவராகத்தான் தன்னை எந்நாளும் காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த ஊதாரி மைந்தன் எவ்வாறு தனது தவற்றை உணர்ந்து, தந்தையே, வானக தந்தைக்கு எதிராக, உமக்கு எதிராக நான் தவறு செய்தேன் என்று தனது தவறை ஒப்புக்கொண்டு தந்தையிடம் மன்னிப்பு கேட்டாரோ, அந்த மன்னிப்பு கேட்ட அந்த நொடியே தந்தை அவரை மன்னித்து விட்டார் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அது அல்ல. தனது மகன் தன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த நொடியே தந்தை தனது மகனை தேட ஆரம்பித்து விட்டார். நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழுகின்ற அந்த நொடியே நம்முடைய இறைவனும் நம்மை, நான் எப்பொழுது என்னுடைய மகன் வருவான் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனாகத்தான் நம் முன்பாக இந்த நற்கருணை நாதர், நம்முடைய இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பல நேரங்களில் நமது தவறுகளை
செய்துவிட்டு என்ன தவறு செய்தோம், எப்படிப்பட்ட தவறு செய்தோம் என்று மறந்துவிடு. இறைவனுக்கு எதிராக செய்தோமா, இல்லை எனக்கு எதிராக செய்தோமா, பிறருக்கு எதிராக செய்தோமா என்று எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் நாம் அதை கண்டுகொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலும் கூட நம்முடைய இறைவன் மீண்டுமாய் நம்மை அரவணைக்கக்கூடிய இறைவனாகத்தான் இருக்கிறார். இந்த ஊதாரி மைந்தன் ஓமையில் வரக்கூடிய காணாமற் போன மகன் எவ்வாறு இறைவனை தேடி வருகிறாரோ, நாமும் அவரை தேடி செல்வோம். நமது தவறுகளை உணர்வோம். நாம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டுவோம். கண்களை மூடுவோம். எவ்வாறு இந்த ஊதாரி மைந்தன் தந்தையே என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்டாரோ, நாமும் நமது நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். தந்தையே என்னை மன்னியும், அப்பா நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும். எனது வாழ்நாளில் நீர் செய்த எல்லா நன்மைதனங்களையும் மறந்து போய்விட்டு என்னுடைய விருப்புகளை முன்னிறுத்தி நான் என்ற சுயநலத்தால் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன். என்னை மன்னியும். எனது சுயநல உணர்வுக்காய் நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னியும். நீர் எனக்கு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர். நீர் எனக்கு அழகான வாழ்வை கொடுத்திருக்கிறீர். இந்த அழகான குடும்பத்தை நான் உதாசனப்படுத்தியிருக்கிறேன். எனக்கு கொடுத்த இந்த அழகான வாழ்க்கையை நான் உதாசனப்படுத்தியிருக்கிறேன். தந்தையே என்னை மன்னியும். அன்பு ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் பிள்ளையாக கண்ணோக்கி நீர் வரமாட்டீரா என்று எனக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நொடிகளை எல்லாம் நான் மறந்து திறந்து விட்டேன். ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கெடுக்க நான் மறந்து விட்டேன், உதாசனப்படுத்தியிருக்கிறேன். தந்தையே என்னை மன்னியும். அப்பா, நான் தவறு செய்து விட்டேன். எனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எனது உறுப்பினர்கள், எனது தந்தை, என்னுடைய தாய், அவர்கள் எனக்கு அன்பாக என்னை உற்று நோக்கி எனக்காக செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளை நான் உதாசனப்படுத்தி விட்டேன். என்னை மன்னியும். தந்தையே, இதோ இந்த நேரத்திலும் கூட நான் வாழ வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்திற்காக எனக்காக ஒவ்வொரு நாளும் உழைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய உழைப்புகளை நான் மறந்து போன தருணங்களுக்காகவும் மனம் வருந்துகிறேன். தந்தையே என்னை மன்னியும். என்னை மன்னியுங்கப்பா. நான் செய்த தவறுகள் என்னை இன்னுமாய் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. எவ்வாறு அந்த கழுகின் இளமையை நீர் புதுப்பிக்கிறீரோ, எனது பாவத்தையும் நீர் கழுவி புதிய ஒரு வாழ்வை நீ புதுப்பித்து எனக்கு தருமாறு உம்மிடம் மன்றாடுகிறேன். பனி போல என்னுடைய பாவச் சுமைகள் அனைத்தும் போக்கிடுமாறு உம்மை மன்றாடுகிறேன். அப்பா, என்னை கண்ணோக்கும். எனது பாவங்களை உமது முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்துவிடும். நான் செய்த குற்றங்கள், தவறுகள் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை மன்னியுங்கப்பா. அனைவரும் இணைந்து, அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் என்னுடைய விருப்பு வெறுப்புகளில் என்னுடைய விருப்புகளையே நான் முன்னிலைப்படுத்தி நான் சென்று விட்டேன். எனது வாழ்வை நான் உமக்கு உகந்ததாக மாற்ற மீண்டுமாய் வந்திருக்கிறேன். உமது பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன்,
பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தே. ஆடிவரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து வந்தேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்டாலும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாருமென்றி அந்த ஆறுதல் வார்த்தை என்னை இன்று உன்னிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாருமென்றே அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலே நம்மை நாடி வருகிறார். உலகம் முழுவதும் முடிவுக்கு வந்தாலும் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நற்கருணை வடிவிலே நம் முன்பாக வச்சிருக்கிறார். இவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, நாம் தவறு செய்தாலும் அவர் சிலுவையில் தொங்கிய போது தந்த முதல் வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஆக என்னாலும் மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த நற்கருணைநாதர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்கு தந்திருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அனைத்தையும் உணர்ந்து அவருடைய சிலுவையோடு அவருடைய பாடுகளோடு ஒப்பிட்டு நாம் அவரிடமிருந்து புது பொலிவு பெற்றவர்களாக இப்பொழுது வாழ்ந்திருக்கிறோம். நமக்கு தந்தையாக, நமக்கு தாயாக, உடனிருக்கக்கூடிய அந்த உடனிருப்பை தரக்கூடியவராக இந்த நற்கருணைநாதர் இருக்கிறார். இப்பொழுது இந்த நற்கருணைநாதர் நம்மிடம் விரும்புவது என்ன என்று பார்த்தோம் என்றால், ஒரே ஒரு தன்மையை மட்டும்தான் நம்மிடம் விரும்புகிறார். என்ன என்றால் அன்பு. அவர் விட்டு சென்ற அந்த அன்பைத்தான் நாமும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த அன்பை நாம் இன்னொருவருக்கு, நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், நம்மில் அருகிலே இருக்கக்கூடியவருக்கும் நாம் தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நற்செய்தி வாசகத்திற்கு நாம் அனைவரும் செவி கொடுப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 31 தொடங்கி 35 முடிய. அப்போது இயேசு
இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். உடனேயே அவரை மாட்சிப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு கட்டளை, புதிய கட்டளை இயேசு தருவது எப்போது என்று பார்த்தோன்னா, அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கால்களை கழுவிய பின்பாக இந்த புதிய கட்டளையை கொடுக்கிறார். இந்த புதிய கட்டளையை கொடுக்கும்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, பாஸ்கா விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக பாஸ்கா விழா அப்படின்னு சொன்னோன்னா என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இஸ்ரேலிடையே 2 இனத்தவர் இருந்தார்கள். யார் யார் அப்படின்னா, ஆடு மேய்ப்பவர்கள், இன்னொருத்தவங்க விவசாயிகள். ஆடு மேய்ப்பவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய ஆடுகளுக்கு மேய்த்து கொண்டே இருக்கும்போது இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய நிலை அவர்களுக்கு இருக்கும். விவசாயிகள் என்ன செய்வாங்க, அவர்கள் விதைத்த விதைகள் அறுவடைக்கு வரும்போது அறுவடையை கொண்டு இறைவனை போற்றி புகழ்வார்கள். ஆக இந்த 2 குழுவாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் கடவுளை எவ்வாறாக பார்த்தார்கள் என்றால், அவர்கள் எப்பொழுதெல்லாம் இடம் விட்டு இடம் மாறுகிறார்களோ அப்பொழுது ஒரு ஆட்டை எடுத்து பலியிடுவார்கள். அந்த பலியிடக்கூடிய ஆடு எதற்காக அப்படின்னா, புது இடத்திற்கு போகிறோம், எந்த ஒரு ஆபத்தும் எங்களுக்கு நெருங்கக்கூடாது. ஆக வருங்காலத்தை நோக்கி அவர்களுடைய பயணம். அதே போல இதுவரை நல்ல முறையில் நாங்கள் இருந்ததற்கு நன்றியாகவும் இந்த ஆடை பலி செலுத்துகிறோம். இங்கே அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளை பார்த்தோன்னா, விளைச்சலில் நல்ல விளைச்சலை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த மீண்டுமாய் கொண்டு வந்து அதை படைப்பார்கள். ஆக அதை படைக்கும்போது அதை படைத்துவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவார்கள். இது இஸ்ரேல் மக்கள் இந்த 2 விதமான தொழில்களை செய்யும்போது செய்யக்கூடிய ஒரு நிலை. இதில் 2மே நாம் பார்க்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒன்று கடந்த காலத்தை நோக்கிய பயணம். அந்த கடந்த கால நோக்கிய பயணத்தில் இறைவன் எவ்வாறெல்லாம் இவர்களுக்கு உதவி செய்தார் என்பதை கண்டு அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலை. இன்னொன்று என்ன அப்படின்னா, தங்களுடைய எதிர்காலம் எவ்வாறாக அமைய வேண்டும், தங்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி எதிர்காலத்தை மனதில் கொண்டு இறைவனிடம் மீண்டுமாய் வேண்டக்கூடிய ஒரு நிலை. ஆக இந்த 2 நிலைகளிலுமே அவர்கள் கடவுளை தேடுகிறார்கள். இதில் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நிகழ்காலம். வருங்காலமோ கடந்த காலமோ 2ம் கடவுளில் மையமாக இருக்கும்போது நிகழ்காலத்தில் யார் இருப்பார்? கடவுள் தான் இருப்பார். ஆக கடந்த காலத்தில் கடவுள் நம்மை வழிநடத்தி சென்றார். இதுவரை வழிநடத்திய கடவுள் இன்னுமாய் வழிநடத்துவார். இன்றைய நிகழ்காலத்திலும் என்னுடைய இருப்பார், என்னோடு பயணிப்பார். இதுவரை பயணித்து வந்த இறைவன் அந்த பயணத்தை, வாழ்வுக்கான அந்த பயணத்தை மீண்டுமாய் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையை, வருங்காலத்தில் எதிர்காலத்தில் நான் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் போது அந்த பயணத்திற்கு தேவையான எல்லா நலன்களையும் நிரப்பக்கூடியவராக இந்த இறைவன் நாம் ஒவ்வொரு நாளும் தேடும்போது, அவரை நாம் அருகில் வைத்து கொள்ளும்போது அந்த இறைவன் இருப்பார். இந்த 2 நிலைகளுமே நாம்
முழுமையாக பார்க்க வேண்டியது நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் நாம் மகிழ்வாக இருக்கவும் இறைவனுடைய வழியில் நடக்கவும் அழைக்கப்படுகிறோம். அந்த நிகழ்காலத்தில் எவ்வாறாக நடப்பது என்று சிந்திக்கும் போது இந்த அன்பை தான் மையமாக வைத்து நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். என்ன இயேசு எதை கொடுத்தார், எதற்காக இந்த சிலுவையை அவர் தாங்கினார், எதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்றெல்லாம் பார்த்தோம்னா எல்லாத்திற்கும் முழுமையாக வந்து நிற்பது அன்பு. அந்த அன்பை அவர் இவ்வாறாக சொல்கிறார், நான் எவ்வாறு உங்களை அன்பு செலுத்தினேனோ அதுபோல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செலுத்துங்கள். அவர் அன்பு செலுத்தியது யாரை? பகைவர்களை. அந்த பகைவர்களை என்று சொல்லும்போது அதை இன்னும் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களிடையே அன்பு செலுத்துபவர்களை நீங்களும் அன்பு செலுத்தினால் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால் பகைவர்களை அன்பு செய்யுங்கள். அவர் சொல்கிறாரு, செய்துங்க அன்பிக்கிறார். அதே போல் ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், கண்டுகொள்ளாதவர்கள், அவர்களை தேடி செல்கிறார், அவரை தேடி செல்கிறார். ஆக நம்முடைய வாழ்விலும் நாம் பார்த்தோம் என்றால் இறைவன் இந்த தேடலை வைத்திருக்கிறார் என்றால், இறைவனே இந்த தேடலை வைத்திருக்கிறார் என்றால், நான் யார்? நான் ஒரு தூசு, நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு சமம் இறைவன் முன்பாக என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் தேடி சென்ற அந்த பயணத்தை இந்த நிகழ்காலத்தில் நாமும் தேடி செல்லும் போது நீங்களும் நானும் அந்த பயணத்தை, அன்பு பயணத்தை நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொள்ளும் போது இறைவன் கண்டிப்பாக நம் முன்பாக செயலாற்றுவார். இப்படி செயலாற்றும் போது நாம் கண்டிப்பாக நற்கருணையை தாங்கியவர்களாக, நற்கருணையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவர்களாக, அந்த நற்கருணையை வெளிப்படுத்துபவர்களாக நாம் இருப்போம். இதைத்தான் 16வது பெனடிக்ட் இவ்வாறாக சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா 3 காரியங்களை சொல்றார். 1, நற்கருணையாக நீங்கள் வாழ வேண்டும். 2, நற்கருணையை கொண்டாட வேண்டும். ஆக நற்கருணை வாழ வேண்டும், நற்கருணையை கொண்டாட வேண்டும். 3, நற்கருணை என்பது நம் வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிட வேண்டும். அந்த தியாக பலியை நாம் இன்னொருவருக்கு எடுத்துச் சொல்வதாக அமைய வேண்டும். ஆக இந்த 3 உண்மைகளை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் நாம் கொண்டாட, நாம் இன்னொருவருக்கு எடுத்துச் சொல்ல, நாம் அந்த வாழ்க்கையாக மாறிட நற்கருணை நமக்கு உதவ வேண்டும் என்று சொல்கிறார். ஆக இந்த பாஸ்காவும் இதைத்தான் சொல்கிறது. என்ன? நற்கருணை, இறை வார்த்தை. ஆக இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்கும் போது நற்கருணை நம்மில் வாழ்வாகிறது. இதை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கு என்பது இறை வார்த்தை, நம்மிடையே குடிகொண்டார் என்பது நற்கருணை. உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன், நற்கருணையாக இருக்கிறார். வார்த்தை, வாக்கு மனிதரானார், வார்த்தை மனிதராகக்கூடிய நிகழ்வு. ஆக இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்கும் போது நம்மிடையே குடிகொள்ளக்கூடிய இறைவனை நற்கருணையாக நாம் எடுத்து செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆக இந்த தன்மையை நாம் எவ்வாறாக கற்றுக்கொள்ள முடியும் என்றால், அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் யோவான் நற்செய்தியில் முதல் திருமுகம், யோவான் முதல் திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதிகாரம் 4 எடுத்து வாசித்தோம் அப்படின்னா முழுமையாக அன்பை பற்றியே வரும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பு செலுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். ஆக நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம் என்றால், அந்த அன்பை நாம் ஒருவர் மற்றவருக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆக நாம் அன்பை மட்டும் உணர்ந்தவர்களாக இல்லாமல் அந்த அன்பை எடுத்து செல்பவர்களாக, எடுத்து சொல்பவர்களாக, வாழ்பவர்களாக நாம் மாறிட இந்த பாடல் வழியாக இறைவனை போற்றுவோம். தாயாக அன்பு செய்யும் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் தாய்மையின் அன்பை உணர்த்துகிறது. அந்த அன்பை நாமும் உணர்ந்து இறைவனை போற்றி புகழ்வோம்.
மெய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே பிஞ்சு நெஞ்சம் அழைக்கிது வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா உன் அன்பு சாரல் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் பின் வாசல் அடைந்திடுவே நான் என்றும் உன் சாயல்தானே உன் கோவில் குடிகொள்ள நீவா நான் என்றும் உன் சாயல்தானே உன் கோயில் குடிகொள்ள நீ வா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா தாயாக அன்பு செய்யக்கூடிய இறைவன். நாம் அவரை ஓடி தேடும் போதெல்லாம் அரவணைக்கக்கூடிய இறைவன். இதோ இந்த நற்கருணையிலே நம்மை இன்னுமாய் அன்பு செய்ய, நம்மை இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிக்க, நம்முடைய தேவைகள் என்ன என்பதை கேட்டு அந்த தேவைகள் அனைத்தையும் தரக்கூடிய, நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் அவர் தன்னிடம் தாங்கி கொண்டு நமக்கு நன்மை தனத்தை மட்டுமே தரக்கூடிய இறைவனாக இருக்கிறார். அந்த இறைவனிடம் நாம் கண்களை மூடி நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். தாயான தெய்வமே, தந்தையாக எங்களை வழிநடத்துபவரே, நண்பராக இருந்து எங்களுக்கு தோள் கொடுத்து எங்களுக்கு தேவையான நேரங்களில் ஆறுதலை தருபவரே, இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம். நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்த தேவன், எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்காலத்தில் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிவீர். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ ஏற்றருளும். எங்களுடைய தேவைகளை நாங்கள் மன்றாட்டுகளாக சமர்ப்பிக்கும் போது இந்த மன்றாட்டுக்களை நீர் கனிவாய் செவிசாய்த்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை, நாங்கள் விரும்பிய அந்த நல வாழ்வை, நாங்கள் விரும்பக்கூடிய அந்த வளமான வாழ்க்கையை நீர் தரக்கூடிய இறைவனாக இருந்து உம்மை மட்டுமே நாங்கள் நம்பக்கூடிய எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரக்கூடிய இறைவனாக இருந்து எங்களை வழிநடத்தும். எல்லாம் வல்ல இறைவா, உலக நாடுகளிடையே சண்டை சச்சரவுகள் நீங்கி போர் தவிர்த்து அமைதியுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் முதலாளித்துவத்திற்கு விலை போகாமல் எம் நாட்டில் இறையாண்மையையும் சமய சார்பற்ற நிலையையும் போற்றி பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எம் சமூகமும் சமுதாயமும் சாதி சமய போன்ற பாகுபாடுகளிலிருந்து விடுபட்டு
சமத்துவம் பேணும் நல் சமூகமாக மாறிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, கொள்ளை நோயாலும் பசி பிணியாலும் வாடும் மாந்தரை கண்ணோக்கி அருளும். அவர்களின் துன்பமும் வறுமையும் நீங்கி மகிழ்ச்சியாய் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுடைய தேவைகள் பலவற்றை எடுத்துரைத்திருக்கிறோம். இன்னுமாய் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய எங்களுடைய பிரச்சனைகளையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குழந்தை செல்வங்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்பை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் படிக்கக்கூடிய அந்த காரியங்கள் அவர்களுடைய எதிர்கால வாழ்வில் நல்ல முறையில் அவர்கள் அமைத்து கொண்டு வாழ்வதற்கு தேவையான இந்த படிப்பில் அறிவையும் ஞானத்தையும் எங்கள் குழந்தைகளுக்கு நிறைவாக தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாயும், இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளைஞர் இளம்பெண்களை முது பாத்துழுப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு அவருடைய எதிர்கால வாழ்வில் அவர்கள் இன்னுமாய் வாழ்வதற்கு நல்ல வேலை வாய்ப்பையும் அவர்கள் எதிர்கால வாழ்வு நல்ல முறையில் அமைய நீர்தாமே அவர்களுக்கு வழிகாட்டவும் இறைவாமிடம் மன்றாடுகிறோம். இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பங்களில் திருமண வரனுக்காக திருமண காரியங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமண இளைஞர் இளம்பெண்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களை உமது பாத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர்தாமே அவர்களுக்கு ஒரு நல்ல வரனை காண்பித்து அவருடைய வாழ்வு நல்ல முறையில் அமைய நீர் வழிவகை செய்யுமாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். திருமண காரியங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தேவைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். இன்னுமாய் என்னென்ன நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று உம்மை நாடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டலையும் கனிவாய் செவிசாய்த்திருளும். இன்னும் சிறப்பாக உடல் நோயால் வருந்தக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தொடக்கூடிய அந்த வார்த்தைகள், நீர் சொல்லக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தைகள் அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான காயங்களையும் போக்கி அவர்களுக்கு தேவையான நல்ல உடல்நல ஆரோக்கியத்தை தந்திட வேண்டுமாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த நேரத்திலும் எங்களுக்கு என்ன ஆகுமோ, எங்களுடைய கடன் பிரச்சனைகளால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று அல்லல் படக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவர் தலைவியை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய கடன் பிரச்சனைகளை கண்ணோக்கும், அவர்களுடைய பொருளாதார தேவைகளை நீர் கண்ணோக்கும். அவர்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காய் அவர்கள் படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் உழைப்பையும் நீர் கண்ணோக்கும். உமது ஆசிர்வாதத்தால் அவர்கள் இன்னுமாய் அவருடைய வாழ்வு வளம் பெற பொருளாதார முன்னேற்றத்தை தந்து நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள் முன்னெடுப்புகளில் நீர் முன்னின்று உமது ஆசீர்வாதமான கரங்களால் வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென். பெருமை மாட்சிமை
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாயவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் முது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம்.